இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னா, இந்த இ-சம்மன் வந்து எப்படி ஜென்ரேட் பண்றதுன்ட்டு நம்ம ட்ரெய்னிங் எடுத்திருந்தோம் லாஸ்ட் வீக்கு. பட் அந்த ட்ரெய்னிங் வந்து ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால ரெக்கார்ட் ஆகல. ஸோ இது என்னன்னா, இ-சம்மன் எப்படி ஜென்ரேட் பண்றதுங்கிறது தான். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஸோ என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு சிஏஎஸ் லாகின் பண்ணிக்கணும். கிரிமினல் கோர்ட்டுக்கு தான் நம்ம இந்த இ-சம்மன் ஜென்ரேட் பண்றோம். முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சிவில்க்கு தான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்த மாடியூல் வந்ததுக்கு அப்புறமா பேட்ச் ஃபைல் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கிரிமினலுக்கும் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதுல என் ஸ்டெப்ல இருந்து எத்தனை கிரிமினல் கேஸ் இதெல்லாம் வந்து அப்டேட் ஆகுது இந்த நியூ பேட்சுக்கு அப்புறமா. என் ஸ்டெப்ல இப்ப எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல ப்ராசஸ் ஜென்ரேஷன்னு ஒன்று இருக்கும். எங்கன்னா கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் சிவில் அண்ட் கிரிமினல் ப்ராசஸில் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்குள்ள சிவில் அண்ட் கிரிமினல் ப்ராசஸில் ப்ராசஸ் ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது. அதில் கிரிமினல் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கேஸ் வேணுமோ அந்த கேஸுக்கு ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். நீங்கள் கேஸ் நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். அப்புறம் இங்கே ப்ராசஸ் என்னன்னு செலக்ட் பண்ணணும். ஒருவேளை இது சம்மன் டு அக்யூஸ்டாக இருந்துச்சுன்னா இதில் போத் கொடுத்துட்டு அக்யூஸ்ட் நேமை மட்டும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் லோட் ஆயிரும். அப்புறம் சேவ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் டிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒன்று வந்து ஜென்ரேட் ஆயிரும். இந்த சம்மன் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பப்ளிஷ் ப்ராசஸ்க்கு போகணும். இங்கே பப்ளிஷ் ப்ராசஸில் நீங்கள் கிரிமினலில் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும். ஸோ இந்த இதில் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா இது சம்மன் வந்து என் ஸ்டெப்புக்கு போயிடும். என் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை கன்சியூம் பண்ணாங்கன்னா போலீஸ்க்கு டைரெக்டாக சம்மன் வந்து ரீச் ஆயிரும். ஸோ இது வந்து நான் டெஸ்டிங்காக பண்ணுறதுனால இதை பப்ளிஷ் பண்ணலை. பட் எப்படி பப்ளிஷ் பண்ணோன்னா இங்கே நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கனாலே பப்ளிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி கன்சியூம் பண்ணோன்னு நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம். என் ஸ்டெப்பில் லாகின் பண்ணிவிட்டு
இப்ப இதுல செக் பண்ணீங்கன்னா கன்சியூம் டேட்டான்ட்டு இருக்கும். அங்க நீங்க ப்ராசஸ் ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்க கன்சியூம் குடுக்கணும். ஆ இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிட்டு புல் குடுத்தீங்கன்னா, நீங்க கன்சியூம் ஆயிரும். டேட்டா கன்சியூம் ஆனதுக்கப்புறம் நீங்க எங்ககிட்ட சொன்னீங்கன்னா, டெய்லி ஆக்சுவலா நாங்க ரெப்ளிகேஷன் போடும்போது போலீஸோட இ-சம்மன்னு ஒரு ஆப் இருக்கும் போலீஸ் கிட்ட. ஸோ அந்த ஆப்ல வந்து அப்டேட் ஆயிரும். அவங்களுக்கு அந்த நாம ஜெனரேட் பண்ண சம்மன் வந்து அங்க போலீஸ்க்கு ரீச் ஆயிரும். ஸோ இவ்வளோதான் ப்ராசஸ். தேங்க் யூ. ஸோ விட்னஸ் சம்மன் எப்படி ஜெனரேட் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. இதுல என்னன்னா, ஆம், இந்த ப்ராசஸ் ஜெனரேஷன்ல எப்பயும் நீங்க ஜெனரேட் பண்ற மாதிரி சம்மன்ஸ் டு விட்னஸ்ன்னு இருக்கும் அதுல. இந்த சம்மன்ஸ் டு விட்னஸ் இருக்கு. இதுல நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா விட்னஸ் இருக்கும். இங்க விட்னஸ் எதுவுமே ஆட் ஆகல. அதனால இங்க விட்னஸ் காமிக்க மாட்டேங்குது. இதுல நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப இங்க விட்னஸ் இன்ஃபர்மேஷன் ஒண்ணு இருக்கு. லிட்டிகன்ட் அப்டேஷன்ல விட்னஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுல நீங்க கேஸ் நம்பர் செலக்ட் போட்டுட்டு கிரிமினல் கேஸ்ல இப்ப இதுல விட்னஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா விட்னஸே இல்லை. அதனால தான் நமக்கு இங்க விட்னஸ் சம்மன் ஜென்ரேட் பண்ணும்போது விட்னஸ் காமிக்கல. ஸோ விட்னஸ் நேம் என்டர் பண்றது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணிடணும். இங்க நீங்க விட்னஸ் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஜென்ரேஷனில் சம்மன்ஸ் டு விட்னஸ் கொடுக்கும்போது சம்மன்ஸ் டு விட்னஸ் கொடுக்கும்போது இதில் விட்னஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிடும். ஸோ இப்போ விட்னஸோட டீட்டெயில்லாம் ஆட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் பப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா என் ஸ்டெப்பில் இந்த கன்சியூம் பண்ணணும். இதுதான் டோட்டலாக இருக்க ஸ்டெப்ஸு. இப்போ சம்மனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இங்கே கிரிமினல் கோர்ட்டுக்கு கிரிமினல் கேஸில் ஆல் கேசஸ் போட்டுட்டு இது எந்த கோர்ட்டோ நீங்கள் அந்த கோர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதை கொடுத்தீங்கன்னா இதில் காமிக்கும் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சர்வீஸ் பெண்டிங்கில் இருக்கா இல்லை போலீஸ் வந்து சம்மன் சர்வ் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இதுலேயே காமிக்கும். இது அவ்வளோதான். ஸோ அப்புறம் அதோட ஸ்டேட்டஸை செக் பண்ணோன்னா நீங்கள் கெட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா அப்பப்போ லைவ் ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்னன்னா இப்போ கேஸ் பண்டில்ல என்ன நம்பர் கொடுத்துருக்கோ எந்த டேட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் போய் நீங்கள் சம்மன் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா தான் ஜென்ரேட் ஆகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஒருவேளை என்னோட கேஸ் வந்து 25/9 கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 25/9 நம்ம போயிடணும். 25/9 டேட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ராசஸ் ஜென்ரேட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணீங்கனாலே எல்லாமே ஒர்க் ஆகும். வேற ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.